வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு வித்யாஸ் குக்கிங் சேனல். நான் வித்யாலக்ஷ்மி. இன்றைக்கி உங்களுக்கு இந்த ஷவர்மா ரைஸ் பிளாட்டருக்கு நான் டர்மரிக் ரைஸ் ரெசிபி செஞ்சு காமிக்க போகிறேன். இந்த ரெசிபிக்கு எல்லா பொருட்களும் எடுத்து ரெடி பண்ணி வச்சுருக்கேன். காஃபி டம்ளரில் தான் நான் பாஸ்மதி ரைஸ் அளந்து வச்சுருக்கேன். வெங்காயம், பச்சை மிளகா, மல்லித்தழைலாம் பொடியை நறுக்கி வச்சுருக்கேன். மசாலா பொருட்கள் எல்லாம் எடுத்து ரெடி பண்ணி வச்சுருக்கேன். இஞ்சி பூண்டும் ரெடி பண்ணி வச்சுருக்கேன். நான் ஒரு சின்ன கடாயில் தாங்க இந்த ரைஸ் பண்ண போகிறேன். அதில் நெய், எண்ணெய் சேர்த்துருக்கேன். எண்ணெய் நல்லா காஞ்சதும் அதில் பொடியை நறுக்கி வச்சுருக்க வெங்காயம், பச்சை மிளகா, மல்லித்தழை, புதினா தழை சேர்த்து அதை கொஞ்சம் நல்லா வதக்கி எடுக்க போகிறேன். வெங்காயம் கொஞ்சம் நல்லா கண்ணாடி பதம் வந்ததும் அதில் நான் இஞ்சி பூண்டு விழுது சேர்க்க போகிறேன். அடுத்து நம்ம மஞ்சப்பொடி, பிரிஞ்சி இலை, ஏலக்காய், கிராம்பு, பட்டை, சீரகம் இத்தனையும் ஒன்றா சேர்த்து நல்லா கலந்து வதக்கி எடுக்கணும். எண்ணெய் கொஞ்சம் நல்லா பிரிஞ்சு வரணும். அது வரைக்கும் நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. எண்ணெய் கொஞ்சம் நல்லா பிரிஞ்சு வந்ததும் பாஸ்மதி அரிசியை நம்ம நல்லா கழுவி எடுத்து ஒரு பக்கம் வச்சுக்கணும். இதுலேயே ஒரு அரை பீஸ் நான் சிக்கன் க்யூப், இந்த மேகி க்யூப் கிடைக்கிது. ஸோ அதை நீங்கள் வாங்கி அதை யூஸ் பண்ணலாம். ஒரு 1/4 கிளாஸ் அளவுக்கு தண்ணி விட்டு கொஞ்சம் நல்லா கொதிக்க விட போகிறேன். இப்போ இந்த மசாலா நல்லா ரெடி ஆகிடுச்சு. பாஸ்மதி அரிசி நான் நல்லா கழுவி வச்சுருக்கேன் இல்லையா, அது இதில் சேர்த்துக்கிறேன். ஊரெல்லாம் வைக்கல, பாஸ்மதி அரிசி அப்படியே சேர்த்துக்கிறேன். இப்போ இது ஒரு முறை நல்லா கலந்துட்டு உப்பு செக் பண்ணி உப்பு ஆட் பண்ணிக்காங்க. சுடு தண்ணி சேர்த்துருக்கேன். ஒரு கிளாஸுக்கு 2 டம்ளர் அளவுக்கு சுடு தண்ணி நான் சேர்த்துருக்கேன். மல்லித்தழை, புதினா தழை எக்ஸ்ட்ராவாக சேர்த்து நல்லா கலந்து ஹை ஃப்ளேமில் 70% ரைஸ் குக் ஆகிறதுக்கு விட்டுட்டேன். நல்லா குக் ஆனதும் ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா மூடி போட்டு வேக வச்சுட்டேன். அருமையான நம்மளுக்கு ஷவர்மா ரைஸுக்கு ரைஸ் ரெடி ஆகிடுச்சு, டர்மரிக் ரைஸ். இதை எடுத்து நம்ம சுட சுட நம்ம சர்வ் பண்ண வேண்டியது தான். ரொம்ப அருமையாக நல்லா வந்தது பாருங்கள். இப்போ இந்த ரைஸை நான் சர்வ் பண்ண போகிறேன். தேவைப்பட்டால் நீங்கள் பட்டர் மேலே சேர்த்துக்கலாம், அந்த பட்டர் ஃப்ளேவருக்கு. இப்போ நான் ரைஸ் சர்வ் பண்ணியிருக்கேன். மறக்காமல் லைக், கமெண்ட் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த சீரீஸை ஃபாலோ பண்ணுங்கள். ஷவர்மா ப்ளேலிஸ்ட்டே இருக்குது, அந்த ப்ளேலிஸ்ட்டும் நீங்கள் பார்த்து இந்த ரெசிபீஸ் எல்லாம் ட்ரை பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு ஷேர் பண்ணுங்கள். அடுத்த ரெசிபியில் மறுபடியும் சந்திக்கும் வரை, திஸ் இஸ் வித்யாலக்ஷ்மி. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ். பை.